ஹலோ விவர்ஸ், இந்த படத்தோட பேர் சிக்கன் ரன் டவுன் ஆஃப் தி நட்கட். இது ஒரு ஸ்டாப் மோஷன் அனிமேட்டட் படம். 2023 ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு காமெடி ஃபேமிலி கேட்டகரியில் தமிழ் டப்பில் ஓடிடியில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. சாம் ஃபெல் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 1 மணி நேரம் 41 நிமிஷம் இந்த படத்தோட ரன்னிங் டைம் இருக்கு. சரி, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்களுக்கு தெரியாம ஒரு தனித்தீவில் கோழிகள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஜிஞ்சர், ராக்கி இவங்க 2 பேத்துக்கு பிறந்த குழந்தை தான் மௌலி. அந்த மௌலி சின்ன பொண்ணு தான். இந்த தீவை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு அவங்க அம்மா ஜிஞ்சர் வான் பண்ணுவாங்க. ஆனால் மௌலி அவங்க அம்மா பேச்சை கேட்காம இந்த தீவை விட்டு தனியாக போயிட்டு சிக்கனை சமைக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியில் மாட்டிக்குது. இதுக்கப்புறம் ஜிஞ்சரும் ராக்கியும் அவங்களோட டீமோட சேர்ந்து எப்படி தான் மகளை காப்பாற்றுறாங்க இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. படம் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் போர் அடிக்காம நல்லா விறுவிறுப்பாக தாங்க போகுது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நல்லா தான் டப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வாய்ஸும் நல்லா இருக்கு. டைலாக்னும் ரொம்ப நல்லா தான் எழுதியிருக்காங்க. காமெடியான டைலாக்கும் இருக்கு. இது ஒரு ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் படம். அந்த அனிமேஷன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு கோழி பண்ணை இருக்கும், ரொம்ப அட்வான்ஸ் மெத்தடில் இருக்கும். அந்த பண்ணைனா அவங்க டிசைன் பண்ண அந்த விதம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஏஐ அட்வான்ஸ் மெத்தடில் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சிக்கன் ரன் படம் ஏற்கனவே 2000 ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு. அந்த பாட்டை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த பாட்டை நீங்கள் பார்க்கலாம். அதோட சீக்வல் மூவி தான் இந்த படமும். இவங்க பண்ணுற அந்த சாகசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பண்ணையில் தப்பிச்சு தான் இந்த தீவில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நியூ அட்வென்ச்சர் படமாக தான் இந்த படம் இருக்கு. படத்தோட மியூசிக்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஸோ ஒவ்வொரு சீனுக்கு வரக்கூடிய அந்த காமெடி சீன்னா சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். ஆனால் ஸ்கிரீன் பிளேல போர் அடிக்காம சூப்பராக இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபேமிலியோடையும் குழந்தைங்களோடையும் பார்க்கலாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்காக அடல்ட்னா பார்க்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா அடல்ட்டும் இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. ஒரு நல்ல தமிழ் டப்பு அனிமேஷன் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஓகே நண்பா, இதே மாதிரி அடுத்த ஒரு மூவி ரிவ்யூட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.